அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை. எங்க வீட்டில் எங்களுடைய குலதெய்வத்தையும் எங்களுடைய இஷ்ட தெய்வமான பாபாவையும் நாங்கள் வழிபாடு பண்ணியிருக்கோம். இது மூலமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய இல்லங்கள்ல உங்க குலதெய்வத்தை இன்னைக்கு வரவேற்று ஆரத்தி எடுங்க. மஞ்சள் குங்குமம் கரைச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்க ஆரத்தி எடுக்கலாம். பௌர்ணமிக்கு ஆரத்தி எடுக்கலாம். மாசப்பிறப்புக்கு ஆரத்தி எடுங்க. ஆழம் கரைச்சி நம்ம வாசல்ல விட விட நம்ம வீட்டுல சுபிட்சமா இருக்கும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும். நம்ம இல்லத்தை தேடி அம்பாள் வருவாங்க. அதனால சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்க நல்லபடியா பாருங்க. வீட்டுல விளக்குக்கு முன்னால நிறகுடம் தண்ணி வைங்க. அது நல்ல சுபிட்சத்தை தரும். அதே மாதிரி நீங்க சம்பளம் வாங்கிட்டு வந்த முதல் நாள்ல கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம், மல்லிகை பூவு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வைங்க. முதல் சம்பளம் வாங்கிட்டு வந்து ஒரு 50 ரூபாய் இல்லைன்னா ஒரு 11 ரூபாயாவது உங்க குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு டப்பாலையோ உண்டியிலையோ போட்டு வச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு எப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியுமோ அப்ப அந்த காணிக்கையை கொண்டு போய் செலுத்துங்க. குலதெய்வம் ரொம்ப சந்தோஷப்படும், மகிழ்ச்சியா இருக்கும். முதல் வருமானத்தை 1 ரூபானாலும் குலதெய்வத்துக்குன்னு எடுத்து வைங்க. நல்ல காரியங்கள் பண்ண